இந்த நாளிலும் கூட இந்த ஆண்டின் லெந்துகால செய்திகளுள் தொடர்ச்சியாக மூன்றாவது சிலுவை வார்த்தை, மூன்றாவது வார்த்தையை நான் உங்களுக்கு சற்று விரிவாக சிந்தனையாக வழங்க நான் ஆசைக்கிறேன். இந்த நாளிலும் இந்த மூன்றாவது வார்த்தை என்பது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனங்களுக்குள் அடங்கியிருக்கிறது. அதில் 26ஆம் 27ஆம் வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடனையும் கண்டு தம் தாயிடம், அம்மா இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இந்த வார்த்தையை கொண்டு நான் புது உறவுகள் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் வார்த்தை மன்னிப்பின் குரலாய் வெளிவந்தது. இரண்டாவது வார்த்தை மீட்பின் குரலாய் ஒலித்தது. இந்த மூன்றாவது வார்த்தை அன்பின் குரலாய் நம் காதுகளில் தொனிக்கிறது. இன்றைய உறவுகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கின்றன? பெரும்பாலும் குறுகிய வட்டங்களுக்குள் தான் நாம் இன்றைய உறவுகளை முடக்கி வைத்திருக்கிறோம். பிளட் சர்க்கிள் என்று சொல்லுகிறோம், கம்யூனிட்டி சர்க்கிள், ரிலீஜியஸ் சர்க்கிள், டினாமினேஷனல் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், சப்போர்ட்டர்ஸ் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்கிறோம். இவை பெரும்பாலும் எதன் அடிப்படையில் நிற்கின்றது தெரியுமா? பொருளாதார பின்னணியத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கையை குறுக்கி பாருங்க, இந்த குறுகிய வட்டார உறவுகள் சுருங்கி போய்விடும். ஆனால் அன்பு ஒன்றையே அடிப்படையாக வைத்திருக்கிற அந்த தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றிய இயேசு இங்கே குடும்ப உறவையும் தோழமை உறவையும் கொண்டு ஒரு புதிய உறவை இங்கே சிலுவையில் அவர் நிர்ணயிக்கிறார். உறவுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை இங்கே சிலுவையிலிருந்து நமக்கு எடுத்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது என்ன அத்தியாயம்? நாம் அனைவரும் தாயும் பிள்ளைகளுமாகவே வாழ வேண்டும். இங்கே சிலுவை சூழலில் நாம் காணக்கூடியது 3 விதமான பரிமாணங்கள், புது உறவுக்கான 3 பரிமாணங்கள். ஆனால் இன்னைக்கு உறவுக்கான பரிமாணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். புறநானூற்றில் கணியன் பூங்குன்றனார் எழுதி வைத்திருக்கிற ஒரு பாடலின் வரி என்னவென்றால், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது. கேளீர் என்றால் உறவினர் என்று அர்த்தம். ஆனால் இது எப்படி இன்னைக்கு மாறி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், ஆனால் இருக்கிறவங்க எல்லாம் அந்நியர் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். யாதும் ஊரே யாவரும் அந்நியர் என்றுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உரிமையோடு உறவு கொள்ள ஆட்கள் இல்லை, உறவுகளோடு உரிமை கொண்டாட வழியும் இல்லை. நான் இப்போல்லாம் யார் வீட்டுக்கும் விசிட் போனா கூட அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை, அங்கே குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்கள, அவங்களோட வாழ்கிறவங்கள மட்டும்தான் நான் விசாரித்து கொள்கிறேன் வழியே வேறு யாரையும் விசாரிக்கிறது இல்லை. உங்கள் மாமா எப்படி இருக்காங்க, அண்ணன் எப்படி இருக்காங்க, தம்பி. அப்படி ஒரு முறை ஒரு குடும்பத்தில் அவங்களுடைய அண்ணனை விசாரிச்சுட்டு அந்த குடும்பத்தில் நான் ஏற்று பயங்கரமான கடைசியில் என்ன விஷயம்னா, அவர் செய்த தவறான காரியத்தை கூட நான் கண்டிக்கலைன்னு சொல்லி என்னை கடிந்து கொண்டார்கள். அதன் பின் நான் என்னுடைய சிச்சுவேஷன்ஸையும் அங்கு நடந்த சூழ்நிலைகளையும் அவளுக்கு விளக்கி சொல்லி அந்த சூழ்நிலையிலிருந்து நான் விடுபட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இங்கே ஒருவர் சிலுவையில் தொங்குகிறார். சிலுவைக்கு அருகில் இருவர் நிற்கிறார்கள். அவர்களுடைய அன்பும் உறவும் உரிமை கொண்டாடுவதுதான் புது உறவுக்கான புதிய பரிமாணங்கள். இயேசு அன்போடு அன்பாகவே தன்னுடைய தாயிடம், அம்மா அவன்தான் இனி உங்க மகன். அப்போ அங்கே அந்த அம்மாவுக்கு அவங்கள கவனிச்சு கொள்றதுக்கு வேற பிள்ளைகள் இல்லையா? ஐயா, இன்னும் 4 பசங்க இருக்காங்க ஐயா. இயேசுவுக்கு பிறகு அவங்க 4 பசங்களை உலக பிரகாரமாக பெற்றெடுத்தவர்கள். அங்கே அந்த அம்மாவை கவனிக்கிறதுக்கு 4 பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட என்ன இல்லைன்னா, அந்த அம்மா மேலே அன்பில்லை. அம்மாவை வெறுக்கிறாங்க. இயேசு எப்படி பிறந்தார்? உலகமே தவறான காரியங்களை பேசி அவங்க குடும்பத்துக்குள்ளேயே குழப்பத்தை கொண்டு வந்து, இன்னைக்கு உலகம் அதைத்தான் செய்யும். நம்ம எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அதை குடும்பத்துக்குள்ளே திரித்து சொல்லி நம்மை குழப்புவதற்கு, நம்முடைய குடும்பத்தை சீர்குலைப்பதற்குன்னே ஒரு கூட்டம் ஜனங்கள் நம்மை சுற்றிக்கிட்டு இருக்காங்க.
நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே அடுத்து அங்கே என்ன நடக்குது பாருங்க. அன்பான தம்முடைய சீஷனை பார்த்து இயேசு உரிமையோடு சொல்றாரு, சீடனே, இவரை நீ உன் அம்மாவாக ஏற்று நடத்து என்றார். ஆகவே தான் நாம் சபைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நாம் தாயும் பிள்ளைகளுமாக ஒரு புது உறவை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்தோடு தான் சிலுவையில் உருவான புது உறவு என்கின்ற இந்த தலைப்பில் நான் உங்களோடு கூட இந்த 3ஆம் வசனத்தை, 3ஆம் சிலுவை திருமொழியை நான் உங்களோடு கூட தியானித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உறவின் வார்த்தையை ஒரு முப்பரிமாண கோணத்தில் நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். முதலாவதாக, உறவுக்கு மரியாதை கொடுங்கள். உறவுக்கு மரியாதை கொடுங்கள். இங்கே தனித்து விடப்பட்ட தாய்க்கு சிலுவையில் ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை. அங்கே சிலுவையில் தான் பெற்றெடுத்த மகன், எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க, எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனாலும் சிலுவை வரைக்கும் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த சூழ்நிலையில் அவர் உரிமையோடு, அவர் அன்போடு கூட சொல்கிறாரு. அந்த அன்போடு கூட அவரை மதிக்கிறதை நாம் பார்க்கிறோம், மரியாதை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க, என்னாலேயே முடியல, இதில் போய் என் தாய் தகப்பனுக்கு நான் என்னத்தை செய்கிறது, தப்பிக்க பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை கோர்ட்டு வழக்குகள், நியாயாதிபதிகள் முன்பாக, நீதிபதிகள் முன்பாக எத்தனை குடும்பங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வந்து நின்று கொண்டிருக்கின்றன. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற அந்த வார்த்தைக்கு இங்கே சிலுவையில் ஒரு அங்கீகாரம் வழங்குகிறார் இயேசு. நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்கள் மத்தியிலும் நாம் நம் உறவுகளுக்கு மரியாதை தர வேண்டும். இதைத்தான் இந்த 3வது வார்த்தை மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. அந்நாட்களில் யூத பெற்றோர்கள் கவனிப்பாரின்றி தனித்து விடப்பட்டதால் தான் தேவாலயத்தில் வந்து அவங்க பிள்ளைகள் கோர்பான் என்ற காணிக்கையை செலுத்திட்டு தங்கள் பெற்றோரை கைவிட்டு விடுகிற செயலை அங்கே சபையே, அங்கே மதமே நியாயப்படுத்தி கொண்டிருந்தது. அதைத்தான் தேவாலயமும் அங்கீகரித்து கொண்டிருந்துச்சு. அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மார்க்கு 7ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களில் கண்டிக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அன்னைக்கு சகோதர உறவுக்கு மரியாதை தந்தவர் யாருன்னு சொன்னால் முக்கியமான ஒரு நபர் ஏசா. அங்கே ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். தன் உடன் பிறந்த தம்பி யாக்கோபு தனக்கு விரோதமாக செய்த அனைத்து துரோகங்களையும் மறந்து அவனை நேசித்து பயத்தோடு திரும்பி வந்த தன் தம்பியை ஏசா அணைத்து வரவேற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக சகோதர பாசத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு யாருன்னா யோசேப்பு தான். அவங்க பெரியப்பா மாதிரியே தான் அவர் தன்னுடைய சகோதரர்களை அவர் ரிசீவ் பண்ணுறதை பார்க்குறோம் எகிப்தில். சதானா நான் நினைக்கிறேன் இந்த பெரியப்பாவுடைய ஜீன் தான் யோசேப்புக்குள்ளே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். துரோகம் செய்த சகோதரர்களை மன்னித்து உறவுக்கு மரியாதை கொடுத்தான் யோசேப்பு. அன்னைக்கு பிலமோனுக்கு துரோகம் செய்துட்டு ஓடிப்போன ஒனேசிமும் மனம் திரும்பி வந்தப்போ பிலமோனுக்கு பவுலடிகளார் ஒரு கடிதம் எழுதினார், பிலமோன் நிருபத்தை. அதில் 11ஆம் 12ஆம் வசனங்கள் என்ன சொல்லுது? முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். அதுதான் தோழமை உறவுக்கு தரும் மரியாதை. மனம் திரும்பி வருவோரை ஏற்றுக்கொள்வதுதான் உறவுக்கு தரும் மரியாதை. இயேசு உயிர்த்தவுடன் ஏன் கலிலேயா சென்றார்? தம் சகோதரர்களோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக. நீங்கள் இவ்வளோ நாளும் என்னை நம்பலை, நான் யாருன்னு நம்பலை, எங்கள் அம்மா எப்படி பெற்றாங்க என்பதை நீங்கள் நம்ப முடியல. இப்போ பாருங்கள், நான் உயிரோடு எழுப்பி வந்திருக்கேன், நான் தேவகுமாரன். இதை இப்போ தெரிஞ்சுக்கிறீங்களா? கடைசியாக அந்த 4 சகோதரர்களும் அப்போஸ்தலராக மாறினதை வேதம் தெளிவாய் நமக்கு உணர்த்துகிறது. நான் இலங்கையில் 2015ஆம் ஆண்டும் 2018ஆம் ஆண்டும் நாங்கள் பயணித்த போது அங்கே
அங்கே ஒரு முதியவர் இல்லத்தை கூட நாங்கள் காணவில்லை. ஒரு முதியவர் இல்லத்தை கூட காணவில்லை. முதியோர் இல்லங்கிற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை. அங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் உறவினர்கள் வீடுகள்லையும் பார்த்தோன்னா பெற்றோர் எப்போவுமே பெண் பிள்ளைகளோடு தான் கூட இருப்பாங்க. பெண் பிள்ளைகளோடு தான் பெற்றோர் இருப்பாங்க. அவங்களுடைய பண்ணைய வீடு பெண் பிள்ளைகளுக்கு தான், பெண் பிள்ளைகளோடு தான் இருப்பாங்க. ஒருவேளை அந்த பெண் பிள்ளைகளுடைய அன்பு நிமித்தமாகத்தான் அங்கே முதியோர் இல்லங்கள் இல்லையோ என்று சொல்லி நான் எண்ணிக்கொண்டேன். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான முதியோர் இல்லங்கள் கிறிஸ்தவ முதியோர்களாலேயே நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மாற்றவே இயேசு சிலுவையில் தன் தாய்க்கு ஒரு புது உறவை ஏற்படுத்தி தந்துள்ளார். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் எவ்விதத்தில் ஒரு புது வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறீர்கள், இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக, உறவின் எல்கையை விரிவாக்குங்கள். யோவான் மீன் பிடிக்கும் தொழிலாளி வம்சம். மரியாள் தச்சு தொழிலாளியின் மனைவி. தொழிலால் வேறுபட்டவர்கள், ஆனால் இயேசுவால் ஒன்றுபட்டவர்கள். உறவின் எல்கை விரிவாக வேண்டுமானால் இரத்த சம்பந்த உறவுகளுக்குள் உங்களை முடக்கிக் கொள்ளாமல் சாதி, மத, இன எல்கைகளை உடைத்து கொண்டு நீங்கள் வெளியே வாருங்கள். உங்களுடைய உறவின் எல்கைகள் விரிவாகும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஏற்ற தாழ்வுகளை மறந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காண முடியவில்லையே என்று கூறி தம்முடைய உறவின் எல்கையை விரிவாக்கிய இயேசு சிலுவையில் தன் குடும்ப எல்கையை அங்கே தகர்த்து அங்கே தன்னுடைய சீடனையும் தன்னுடைய தாயையும் ஒன்றுபடுத்தி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நாம் புது உறவு, அங்கே சிலுவையில் மலர்ந்த ஒரு புது உறவு என்கிறோம். இன்னைக்கு பெரும்பாலும் ஊழியத்தையும் அதிகாரத்தையும் குடும்ப எல்கைகளுக்குள்ளேயே முடக்கி கொள்ளத்தான் முயன்று கொண்டிருக்கிறோம். இயேசு தம்முடைய தாய்க்கு குடும்பத்துக்குள்ள பாதுகாப்பு இல்லை என்பதால் தானோ என்னவோ தம்முடைய தாயாரை அங்கே சீடரிடம் ஒப்படைத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தம் நம்முடைய வேற்றுமைகளை களைந்து நம்மை ஒன்றுபட செய்கிறது என்பதைத்தான் பவுலடிகளார் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவின் சிலுவையை நாம் கிட்டி சேரும் போது நம்முடைய உறவின் எல்கைகள் விரிவாகும். மூன்றாவதாக, கடைசியாக பார்க்கிறோம், உறவுகள் புதுமையாய் மலரட்டும். இயேசுவின் தாய் மரியாளோ அல்லது அந்த சீடன் யோவானோ இப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்திருப்பார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். யோவான் அதை ஒரு மாபெரும் பாக்கியமாக கருதுகிறார். அங்கே மரியாள் அப்போஸ்தலர் அந்தஸ்தை பெறுகிறார். ஒரு குடும்பத்தில் மகளாக பிறந்து தாய் தந்தையரிடம் வாழ்ந்த நீங்கள் எத்தனை உறவுகளை கடந்து இன்னைக்கு உயரிய உறவில் வந்து நிற்கிறீர்கள். ஒருவேளை தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா பூட்டன் பூட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக மலர்ந்தவைதான். சிலுவை அருகில் மலர்ந்த அந்த புது உறவு எதை நமக்கு நினைப்பூட்டுகிறது தெரியுமா? திருச்சபைக்குள்ளும் திருச்சபைக்கு வெளியேயும் நாம் சந்திக்கும் மக்களோடு மலர்கின்ற உறவுகள் புதுமையானவை. இதை எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பொதுவாக யூத சம்பிரதாயப்படி மகன் கடவுளுடைய ஊழியத்திற்கு செல்லும் பொழுது அவனுடைய தாய் தான் அவனுக்கு உரிய அங்கியை தானே தைத்து தானே அதை ஸ்பெஷலாக செய்து அவன் ஊழியத்துக்கு போகும்போது அவனுக்கு முதல் அங்கியை மகனுக்கு தருவார்கள். இப்போ அந்த ஆடை களையப்பட்டு அதன் பேரில் ரோம போர் வீரர்கள் சீட்டு போட்டு பங்கிட்டு கொள்கிறதை அங்கே இயேசு சிலுவையில் தொங்குகிறவராக அதை பார்க்கிறார். அப்போதான் இயேசுவுக்கு அம்மாவுடைய நினைவு வருது. பொதுவாக நோஸ்டல்ஜிக் என்று இதை நாம் சொல்லுவோம். வெளியே எங்கேயாவது போனோன்னா சிறு பிள்ளைகள்லாம் தாய் தந்தையரை கேட்டுக்கிட்டே இருக்கும், கேட்டுகிட்டே இருக்கும். என்னுடைய மகனும் மருமகளும் அவங்களுடைய இந்த டீக்கன் ஆர்டினேஷனுக்காக ஊட்டியில் சென்ட் ஸ்டீஃபன்ஸ் சர்ச்சுக்கு போயிருந்தப்போ எங்கள் பேத்தியையும் பேரனையும் நானும் என் மனைவியும் தான் வச்சுருந்தோம். அப்போ பேரனுக்கு ஒரு 3 வயசு தான்.
நினச்சான். அவனை எங்ககிட்ட விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு முந்தின நாள் கிளாஸ் எடுக்கிறனால பிள்ளைகளை கூட்டு வரக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள் அவனை ஏமாற்றி அந்த நாள் முழுசும் கடத்துறதுக்குள்ளே பட்ட பாடு தெரியுமா? பயங்கரமான பாடு. நல்லா ஏமாற்றுவோம். ஊட்டியில் உள்ள எல்லா இடங்களும் கூட்டு போவோம். நல்லா கூட வருவான். கடைசியில் வெளியே வரும்போது அவன் சொல்லுவான், அம்மா கிட்ட போகணுங்கிறது இங்கிலீஷில் சொல்லுவான், மம்மி கோயிங் அப்படிம்பான். நோஸ்டல்ஜிக். இப்போ இயேசு அவங்க அம்மா கொடுத்த அந்த உடைய அவங்க உடையின் பேரில் சீட்டு போடும்போது அவருக்குள்ள ஒரு சிந்தனை வர ஆரம்பிச்சுட்டு, என் அம்மாவை யார் பாதுகாக்க போறா, என் அம்மாவை யார் கவனிக்க போறா? இதுதான் அங்கே யோவானோடு கூட யோவானிடம் தன் தாயை ஒப்படைக்கிற ஒரு நிலைமையை கொண்டு வருகிறது. தாய் பிள்ளை உறவு என்பது புதுமையானது என்பது பெற்ற தாய்க்குத்தான் தெரியும். தாவீதின் குமாரன் இயேசு, அது ஒரு புதுமையான ஒரு உறவு. தாவீதரசன் தன் துயரங்களில் எழுதி வைத்துள்ளது அந்த சங்கீத வார்த்தை, சங்கீதம் 22:18 சொல்லுகிறது, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் ஒரு புதுமையான உறவை கொண்டு வருகிறது. மரியாளின் குமாரனாக தான் இருந்த இடத்தில் தன் தம்பிமாரை உடன்பிறப்புகளை வைக்க இயேசுவுக்கு மனதில்லை. இயேசுவின் தம்பியாக அங்கே யோவான் ஏற்படுத்தப்படுகிறார். இது எதை உணர்த்துகிறது? நாம் எல்லாரும் இயேசுவினுடைய தம்பிமார்களே. அதைத்தான் பவுலடிகளார் ரோம சபையாருக்கு எழுதும் போது ரோமர் 8:29 எழுதுவார், நாம் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாயிருப்போமாயின் நமக்கு முதற்பேரானவராயிருப்பார். இயேசு நமக்கு முதற்பேரானவராயிருப்பார். இயேசு எனக்கு அண்ணனாக இருப்பார். இதைத்தான் இந்த 3வது வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்களோடு நீங்கள் கடந்து வரப்போகிறீர்கள்? ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான 3வது வார்த்தையின் தியானத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்கள் சற்று வித்தியாசமானவை, புதிய உறவுகள். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய உலக வாழ்க்கையிலும் மாத்திரமல்ல, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட புது உறவுகளை உம்முடைய சிந்தனைகளோடு நாங்கள் பெற்று அனுபவிக்க நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். விசேஷமாய் எங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆண்டவரே, பெற்றோர்களை கவனிக்கவும் பெற்றோர்களை ஆதரிக்கவும் நீர் எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.